இப்போ ஆளுங்கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுறதுல பாஜகவுக்கு ஒரு தனி குஷி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆளுங்கட்சிக்காரங்க வந்து திமுக என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, நாங்களாம் சும்மா கெத்தாக இருக்கோம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதிரியே கிடையாது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே. ஆனால் பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு எங்களை பார்த்தா பயம்ப்பா, எங்கள் கூட்டணியை பார்த்தாலே பயம், அதனால தான் இந்த மாதிரிலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. யார் இப்போ இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தான். அவர்கிட்ட தான் இப்போ ஆளுங்கட்சியெலாம் இவங்க வந்து ஓரணியில் தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, இதை பற்றி கேட்குறாங்க. சார் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, உறுப்பினர் சேர்க்கலாம் அமோகமாக போய் நிற்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோன்னே அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்காங்கன்னா தமிழ்நாட்டை வந்து ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுக்குள்ளே என்னத்த ஓரணியில் தமிழ்நாடு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமர் ட்ரை பண்ணியிருந்தார். சரி, ஓகே, நோட்டட் சார், ஷாக் ஆகாமல் கேட்கணும், இது ஒரு ஹியூமர். அதுக்கப்புறமா தொடர்ந்து பேசும்போது தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் மேலே இருக்க பயத்தினால இப்படிலாம் வந்து அணி திரட்டுறோம் ஆள் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் எங்கள் கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமே ஒரு பயம் வந்துருச்சு, ஒரு மிரட்சியில் தான் இருக்கார். அந்த பயத்தினால தான் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கருத்தை பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். யார் பயணம் பண்ணுறாங்க? இப்போ ஓரணியில் தமிழ்நாடுங்க தானே இருக்குது, நம்ம எதுக்கு அது பயணம் பண்ணணுங்கிறது தெரியல. இப்போ என்னென்னா, நீங்கள் முதலமைச்சரை பொறுத்த மட்டும் என்னைக்கு அதிமுக கூட்டணி வந்ததோ அன்னையிலிருந்து அவருக்கு ஒரு ஜுரம் வந்துடுச்சு, தோல்வி பயம் வந்துடுச்சு. அது பார்த்தீங்கன்னா அது கூட்டணி கட்சி தலைவரும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. இன்னைக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா, நேற்று அம்பாசமுத்திரத்தில் 17 வயசு சிறுமியை போதைப் பொருள் பயன்படுத்தின ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் வள்ளியூரில் ஒரு மூதாட்டி 17 பவுன் நகைக்காக வேண்டி கொலை பண்ணியிருக்காங்க. தினசரி பாலியல் வன்கொடுமை, தினசரி இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருட்கள் எல்லா இடத்துலையும் நடமாட்டம், இதையெல்லாம் மறைப்பதற்காக முதலமைச்சர் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற சும்மா ஒரு பேனரை வச்சுட்டு இப்போ ஊராக போயிட்டு இருக்கிறாங்க. இதனால எந்த நன்மையும் கிடையாது. 2026 தேர்தலை பொறுத்த மட்டும் இன்னைக்கு வெகுஜன விரோத ஒரு ஆட்சியாக தான் இன்னைக்கு திமுக இருக்கு. நிச்சயமா 2026 பொது தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அதுக்கடுத்துதான் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடுன்னு ஒன்று நடத்தினாங்கல்ல, அந்த மாநாடு அரசியல் மாநாடு தான், நாங்கள் நடத்துறது தான் பக்தர்களுக்கான மாநாடு, பழனியில் நடந்தது தான் உண்மையான பக்தர்களுக்கான மாநாடுன்ற மாதிரி ஆளுங்கட்சிக்காரங்க சொல்கிறாங்களே, நீங்கள் நடத்தின அந்த முருக பக்தர்கள் மாநாட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகலாம் ஒரு கூட்டம் கூட்டுறாங்கன்னா அது வந்து இந்த டாஸ்மாக் கூட்டமாக தான் இருக்கும், குடி போதையில் கூடக்கூடிய கூட்டமாக தான் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் அப்படி கிடையாது, பக்தர்களுக்காக சிறப்பாக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு. மொதல் 6 நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 10,000 படிப்படியாக 2.5 லட்சம் பேருக்கு மேலே அந்த மாநாட்டுக்கு முன்னாடி வரைக்குமே வந்திருந்தாங்க. அப்புறம் மாநாட்டுக்கு ஒரு 5 லட்சம் பேர், அவங்களெல்லாம் அவ்வளோ அழகாக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப டீசெண்டாக அமைதியாக வந்து அட்டன் பண்ணிட்டு அழகாக பிரச்சனையே இல்லாமல் போனாங்க. அதுபோக அவர் ரொம்ப டிசிப்ளினாக உட்காந்துருந்த நாற்காலியெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு போனாங்க, வாட்டர் பாட்டிலாம் பொறுக்கி போட்டு போனாங்க அப்படின்ற லெவலையும் அவங்க அந்த மாநாடு வந்து சிறப்பாக நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வாதத்தை முன்வைத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். முதலமைச்சருக்கு இப்போதான் என்ன பேசுறதுன்னே தெரியல. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பேச வேண்டிய கருத்தை தான் பேசியிருக்காங்க. இதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி தோழமையில் நாங்கள் இருக்கோம். இதில் அவருக்கு டம்மி வாய்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்துதான் ஊருக்குள்ளே இப்போ என்ன பேச்சு போயிட்டுருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்தவங்கலாம், என்னங்க சார் நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், மறந்துடாதீங்க, பாஜகக்காரங்க மாதிரியே பேசுகிறீங்க, பாஜகக்காரங்க கூட இப்படிலாம் பேச மாட்டாங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக பேசுகிறீங்களே அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்தை பார்த்து. அந்த விமர்சனத்தை கேள்வி கேட்குறாங்க, என்ன சார் முழுக்க பாஜகவே மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், உங்களுடைய டம்மி வாய்ஸாக மாறிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்னதான் இருந்தாலும் பங்காளியா இல்லையா, கூட்டணியில் இருக்காங்கல்ல, விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால் யாருக்கு டம்மி வாய்ஸ் ஆக வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது, அவர் கூட்டணியில் இருக்கார், அதனால நாங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறார், அவ்வளோதானே தவிர அவர் யாருக்கும் டம்மி வாய்ஸ் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகாக நேர்த்தியாக
கூட்டணி தர்மத்தை பாதுகாத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அப்புறம் சொல்லவா முடியும், ஆமாங்க அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லவா போகிறாங்க? அப்போல்லாம் சொல்ல மாட்டேன். அவர் டீசெண்டாக தான் பேசுவார். அந்த டீசென்சியை நீங்களே பாருங்கள். அதாவது இப்போ எங்கள் ப்ரொஃபஸர் மாவட்ட தலைவர்லாம் இருக்கிறாங்க, நீங்களே கண்கூட பார்த்தீங்க. இருந்தாலும் நான் என்ன பேசுகிறேன் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால் 6 நாட்கள், அந்த 6 நாட்கள்லையும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வந்தாங்க. ஒரு நாள் வந்து 5000 பேர், அதுக்கு அடுத்தால 15000 பேர், அது 30,000 பேர், 70,000 பேர், 1,10,000 பேர் 5ஆம் தேதி வரைக்கும். 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே வந்தாங்க. அவ்வளோ பேர் வந்தாங்களே தவிர அவங்க கட்சி கூட்டம் நடந்தால் டாஸ்மாகில் தான் கூட்டம் இருக்கும். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா திடல் ஃபுல்லாக 5 லட்சம் பேர் திடல் இருந்தாங்க. கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அமைதியாக எல்லாரும் அந்த சேரை எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒழுங்காக போனாங்க. அங்கங்கே இருக்க பாட்டிலெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு போனாங்க. இதுதான் ஒரு ஒழுக்கமான மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு. அவங்க நடத்துகிற மாநாடு வந்து அது மாநாடு கிடையாது. அது ஏற்கனவே திருச்செந்தூரில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. அது 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய விஷயம் அது. அதனால வந்து முருக பக்தர்கள் மாநாடு அன்னைக்கு உலகமே பாராட்டிட்டு இருக்கு. தனி ஒரு மனிதன் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படி சொன்னார்னா அதுக்கு நம்ம பொறுப்பு ஏற்க முடியாது.